ஹாய் தமிழக மக்களே, வெல்கம் டு நேஷனல் இன்ஸ்டிடியூட். ஸோ 12th முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சிஏஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் சரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மக்களே. இந்த ஜாப் பற்றி ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் தகுதி இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுறது வந்து மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, அடுத்து இந்த எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். சரிங்களா, அதுக்கடுத்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கடுத்தா ரிட்டன் எக்ஸாம், அதுக்கடுத்தா மெடிக்கல் எக்ஸாம். சரிங்களா, அவ்வளோதான். இந்த எக்ஸாமுக்கு நம்ம அகாடமியில் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு மக்களே. சரியா, நீங்கள் மேலும் தகவல் வேணும்னா நம்ம நேஷனல் இன்ஸ்டிடியூட் கால் பண்ணி கேட்டுக்கங்க. ஒரு டீட்டெயில் வேகன்சி, ஒரு ஏரியா வைஸ் வேகன்சி. கல்வி தகுதி என்ன? கல்வி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ வந்து நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். 12th ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 12th முடிச்சிருக்கலாம் அல்லது எனி 3 year டிப்ளமோ. எல்லாம் கவனிச்சுக்கணும். 3 year டிப்ளமோ, 6 மாதம் டிப்ளமோ கிடையாது. 3 year டிப்ளமோனா நீங்கள் பாலிடெக்னிக்கில் படிப்பீங்களா 3 வருஷம், அதான் அது முடிச்சிடலாம். இல்லை சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்றாங்க. நீங்கள் 12th படிச்சிருந்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவ்வளோ. ஏஜ் லிமிட் மாதிரி 23 வயசுக்குள்ளே இருக்கணும். வழக்கம் போல் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு என்ன டவுட்டாலும் நான் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம அகாடமியை கனெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன எக்ஸாம் கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஃபுல்லாக ஒரே நாள் நடக்கும். சரி, மேபி 2-3 நாள் நடக்கலாம். இன்னைக்கு எஃபிஷியன்சி வச்சுட்டு 2 நாள் கழிச்சு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வைக்கலாம், இல்லைனா 3மே ஒரே நாள்லேயும் வைக்கலாம். ஸோ பார்த்துங்க. சரிங்களா, உங்களுக்கு ஹால் டீட்டெயிலில் வரும் அப்ளை பண்ணதுக்கப்புறம். ஸோ இதில் வழக்கமாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 கிலோமீட்டர் வந்து 24 நிமிஷத்தில் ஓடணும். சரிங்களா, அதுக்கடுத்து சரிங்களா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இதில் உங்களோட ஹைட்டு, ரன்னிங் ஈவெண்ட்டு எல்லாம் செக் பண்ணுவாங்க. சரிங்களா, ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். சரிங்களா, அதாவது இவங்களுக்கு மட்டும், இந்த ஹில் ஏரியாவில் இருக்க பீப்புள்ஸ் மட்டும். மற்ற எல்லாத்துக்கும் 170 இருக்கணும் ஹைட்டு. சரிங்களா, ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும் மக்களே, பார்த்துங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாம் மாதிரி ஹைட்டு செஸ்ட்டோட பார்க்க மாட்டாங்க, இல்லை வெயிட் ப்ரொபோஷனலாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மொபைலில் பிஎம்ஐ கால்குலேட்டர்னு சொல்லி போட்டு பாருங்கள். சரிங்களா, பாடி மாஸ் இண்டெக்ஸ். அந்த கால்குலேட்டரில் வந்து நீங்கள் ஹைட் வெயிட் ப்ரொபோஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வழக்கமான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு, அதுக்கடுத்து அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்லேயே போடுவாங்க. ஸோ நீங்கள் படிக்காமலே பாஸ் பண்ணுற எக்ஸாம் இதுதான். புக் எடுக்க தேவையில்ல, படிக்க தேவையில்ல. அதெல்லாம் ஹைட்டு வெயிட்டாக ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தீங்கன்னா போதும். ரன்னிங்கு சரியா, அது எல்லாமே செக் பண்ணி முடிச்சு இந்த எக்ஸாம் என்ன பண்ணலாம், சரியா முடிச்சு விட்டுலாம். சரி, அதெல்லாம் முடிச்சப்பறம் கடைசியாக ரிட்டன் எக்ஸாம். இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து நீ கவலையப்படாத மக்களே, எல்லாம் முடிச்சுட்டு முதல்ல நேஷனல் இன்ஸ்டிடியூட் வாங்க. கொல்லி தெருக்கிறவங்க மட்டும் பாருங்க. வந்தேன்னா பெர்ஃபெக்டாக அப்படியே ஹாஸ்டல் இங்கே இருக்குது, அழகாக நீங்கள் தங்கி நம்ம பண்ணலாம், படிக்கலாம். இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, ரீசனிங்கு, எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவோம், பெர்ஃபெக்டாக நாங்கள் கோச்சிங் கொடுத்து உங்களுக்கு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண வச்சுருவோம். சரியா, நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா போதும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக மெடிக்கல் எக்ஸாம், அதுக்கப்புறம் போஸ்டிங். அவ்வளோதான் மக்களே. ஸோ மாணவர்களுக்கு +2 மாணவர்களுக்கு ஒரு செம்ம குட் நியூஸ் கொடுத்துருக்கோம். சரியா, இந்த எக்ஸாமில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே இருக்க நம்ம அகாடமியை கான்டாக்ட் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். சரியா, இந்த எக்ஸாமில் நீங்கள் அனைவரும் மகத்தான வெற்றி அடைந்து சரியா வெற்றி பெற நேஷனல் இன்ஸ்டிடியூட் சார்பாக வாழ்த்துக்கள் மக்களே.